திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வேகமாக மூழ்கும் இந்திய நகரங்கள். சென்னையின் நிலை என்ன? எவ்வளவு வேகத்தில் மூழ்கிறது? இதோ தகவல். மாறி வரும் சுற்றுச்சூழல் காரணமாக பூமி வெப்பமயமாதல் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக அண்டார்டிகா பனி உருகி கடலின் நீர்மட்டம் வருடம் உயர்ந்து கொண்டே வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பூமி வெப்பமயமாகும் ஆதலால் இதிலிருந்து தடுக்க பல்வேறு நாடுகள் பல முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் அது முழுமையடைய இன்னும் பல 100 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். கடலின் நீர்மட்டம் கூடும்போது கடலோர பகுதிகளில் அமைந்திருக்கும் நகரங்கள் ஒவ்வொன்றாக கடலுக்குள் மூழ்கும் அபாயம் உள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள நகரங்களில் எந்தெந்த நகரங்கள் கடலில் வேகமாக மூழ்கி வருகிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். கடலுக்குள் வேகமாக மூழ்கும் இந்திய நகரங்களின் பட்டியலில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் உள்ளது. ஆண்டுதோறும் 4.2 சென்டிமீட்டர் கடலுக்குள் மூழ்குவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நிலத்தடி நீரை அதிகளவு பயன்படுத்துவது, அதிக பொழியும் மழை இவை அனைத்தும் இந்நகரத்தை கடலில் மூழ்கடித்து வருகிறது. குஜராத்தில் உள்ள சூரத் நகரம் கடலில் வேகமாக மூழ்கி வரும் இந்திய நகரங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. சூரத்தில் உள்ள கராஞ்ச் என்ற பகுதி வேகமாக மூழ்கி வருகிறதாம். ஆண்டிற்கு 6 சென்டிமீட்டர் அளவிற்கு கடலில் மூழ்கி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் தலைநகரான கொல்கத்தாவில் உள்ள சில பகுதிகள் கடலுக்குள் வேகமாக மூழ்கி வருகிறது. குறிப்பாக பாத்பாரா என்ற பகுதி வேகமாக மூழ்கி வருவதாக கூறுகின்றனர். ஆண்டுதோறும் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு கடலுக்குள் அப்பகுதி மூழ்கி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் இது குறித்து பாதிப்பு இருக்கா இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம இந்திய பகுதிகளில் சில பகுதி கடலுக்குள் மூழ்கி வருதுன்றதையும் நம்ம பார்த்தோம். இதை பற்றின இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்கலான்றதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.